Hi guys. So இந்த வீடியோவில் நம்ம அல்கைன் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஐ கெஸ் 3 வீடியோஸ் பார்த்துருக்கோம். 3 வீடியோவில் ஆக்சுவலாக மொத்தமாகவே கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸில் பேசிக்காக பார்த்தா சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன, அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக அல்கேன் பார்த்தோம், சிங்கிள் பாண்டட் வச்சு. அன்சாச்சுரேட்டடுக்கு எக்ஸாம்பிளாக அல்கீன் பார்த்துருப்போம், ஸோ டபுள் பாண்ட் வச்சு. இப்போ அன்சாச்சுரேட்டடுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் அல்கைன், ALKYNE, அல்கைன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அல்கைன்னா ஆக்சுவலாக இதுக்கு நம்ம ஒன்று வச்சுக்கலாம், என்னன்னா triple bonded compound, triple bonded compounds அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம அல்கைனுக்கு. ஓகே, ஸோ அல்கைனோட ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தோன்னா CnH2n minus 2, CnH2n minus 2. This is the general formula for alkyne. ஸோ அல்கைன் வீடியோ, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது ஒரு அஜெண்டா மாதிரி போட்டிருக்கு. என்னென்னா மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் அல்கைன், அல்கைனோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன, அல்கைனோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா என்ன, இந்த அல்கைனுக்கு நோமென்க்ளியேச்சர், காமன் நேம் எப்படி கொடுக்கலாம், ஐயூபேக் நேம் எப்படி கொடுக்கலாம், எல்லாமே அல்கைனுக்கு ரிலேட்டடாக பார்க்குறோம். ஸோ ஐயூபேக் நேம் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரிஸ், ஐயூபேக்கோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துட்டோம். காமன் நேம்னா என்ன, ஐயூபேக் நேம்னா என்ன. இது வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு அக்செப்டட், பட் இது வந்து டு த லோக்கல் செட் ஆஃப் பீப்புள் மட்டும் அக்செப்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது. இட்ஸ் லைக் வழக்கத்தில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சயின்டிஃபிக் நேம், காமன் நேம்லாம் படிச்சிருப்போம்ல பயாலஜியில். இப்போ மேக்னிஃபெரா இண்டிகா அப்படின்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு மேங்கோன்னு தெரியணும், பட் நம்ம லோக்கலில் மாம்பழம் ஆர் சம்திங் லைக் தட் யூஸ் பண்ணுறோம். இதே வேறு லாங்குவேஜ் பீப்புள் வந்து அதுக்குன்ட்டு தனியாக பேர் வச்சு, இப்போது மேபி கன்னடத்தில் எப்படி பேரோ அதுக்கு அங்கேயும் மாம்பழம் தான் வச்சுருக்காங்களான்னு தெரில, மேபி மலையாளத்தில் எப்படி பேரோ அங்கேயும் மாம்பழம் தான் வச்சுருக்காங்களான்னு தெரில. பட் எப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி நேம் மட்டும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலி இது யூஸ் பண்ணுறது சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுறதை நான் சொல்கிறேன். அதுக்குன்னு எல்லா ஊர்லேயும் போயிட்டு ஐயூபேக் நேம் சொல்லிட்டு இந்த பொருள் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டேன்னா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ், ரைட்? ஸோ சயின்டிஸ்ட் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு தே நோ திஸ் நேம். இப்போ அமெரிக்காவில் போயிட்டு மாம்பழம் தாங்க, சயின்டிஸ்ட் கிட்ட சம்திங் ரிலேட்டட் வித் மேக்னிஃபெரா இண்டிகா அப்படின்னு பேசுறதுனா மாம்பழம்னு புரிஞ்சுப்பான். அங்கே போயிட்டு தமிழில் மாம்பழம் தாங்கன்னு சொன்னால் வேலைக்கு ஆகுதுல்ல. ஸோ அந்த மாதிரி among the scientists this name is most known names அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி அல்கைனுக்கு காமன் நேம்னா என்னன்னு பார்க்க போகிறோம், ஐயூபேக் நேம் எப்படி வைக்க போகிறோம் அப்படின்றதான் பார்க்குறோம். வச்சுருக்காங்க, அது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே ஓகே ஸோ ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தாச்சு, CnH2n minus 2ன்னு. அடுத்து இப்போ நம்ம பார்க்கறது மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ யூஸ்வலாக மாலிகுலர் ஃபார்முலா வந்து ஜென்ரல் ஃபார்முலாலேருந்து தான் டிரைவ் பண்ணுவோம், கரெக்டா? ஸோ என்னன்றது வாட் இஸ் n, நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் ஒரு காம்பவுண்டில் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் இங்கேயும் நம்ம நேமிங் வைக்க போகிறோம். ஆஸ் வி ஸ்டடீட் வித் அல்கேன் அண்ட் அல்கீன், அதே மாதிரி தான் அல்கைன்லேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நேம் வைக்க போகிறோம். சரி, இப்போ மாலிகுலர் ஃபார்முலாவில் ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 1 அப்படின்னு ஒரு கேஸ் எடுத்துப்போம். இந்த இடத்துல C1H2 of 1 minus 2. ஸோ 2 into 1 2 minus 2 0, CH0. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரே ஒரு கார்பன் மட்டும் தான் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தோன்னா. இது வந்து காம்பவுண்ட்னே சொல்ல முடியாது, வெறும் கார்பனை வச்சு எப்படி காம்பவுண்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்படி ஒரு இது வந்து இப்படி ஒரு காம்பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அதனால தான் இட் இஸ் நாட் பாசிபிள். இது வந்து அன்ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க, அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க.
okay, unstable compound. Next n is equal to 2 னு வச்சு போட்டு பார்ப்போம். So C2H 2 of 2 minus 2, right? So C2H 2 2s are 4 minus 2. 4 minus 2 என்னது 2. So அப்படின்னா என்ன மீனிங்னா இதுல ரெண்டு கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு, ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. Okay, so this is a molecular formula if we substitute n is equal to 2 in the given general formula for alkyne. Okay, இப்போ n is equal to 2 வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு, கரெக்டா? சரி, இப்போ n is equal to 3 ன்னு வச்சு போட்டா என்ன வருது? So C3H 2 of 3 minus 2. So 2 3s are 6. So C3H6 6 minus 2. So 6 minus 2 is 4. C3H4. ஓகேவா? ஸோ இதில் வந்து 3 கார்பன் ஆட்டம் இருக்குது அண்ட் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ இது சும்மா சாம்பிளுக்கு எப்படி மாலிகுலர் ஃபார்முலா கொண்டு வர்றது, ஃப்ரம் த ஜென்ரல் ஃபார்முலாலேருந்து எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ மாலிகுலர் ஃபார்முலா நோ டவுட், ரைட்? ஓகே, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டவுட்டை நம்ம ஒரு பாயிண்ட்டாக எடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. அல்கைனுக்கு எப்படி நம்ம ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வைக்கிறது? ஸோ ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? ஓகே, அல்கீனுக்கு எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா லைக் அதான் இந்த ஹெச் எல்லாம் பிரித்து எழுதுவோம்ல. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டு வரோம்ல, அதான் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஜென்ரலாக அப்படின்னு நினச்சிக்கோ. இப்போ அந்த ட்ரிபிள் பாண்டை வச்சு எப்படி நம்ம ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கொண்டு வர்றது அல்கைனுக்கு அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ n is equal to 1க்கு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா நாட் அவைலபிள். ஓகே, மாலிகுலர் ஃபார்முலாவே இல்லைன்னா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆப்வியஸ்லி நாட் அவைலபிள். இப்போ n is equal to 2ல இருந்து வீல் சி. ஸோ C2H2 தான் மாலிகுலர் ஃபார்முலா, நம்மளுக்கு அங்கே வந்த மாலிகுலர் ஃபார்முலா, கரெக்டா? ஸோ அப்படின்னா என்ன, 2 கார்பன் 2 ஹைட்ரஜன் இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 கார்பன் போட்டாச்சு. அல்கைன் அப்படின்னாலுமே ஒரு இடத்துலயாவது கண்டிப்பா 3 பாண்ட் இருக்கணும், ஐ மீன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும். ஸோ அப்போ ட்ரிபிள் பாண்ட் போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரிபிள் பாண்ட் போட்டுட்டு தான் ஹைட்ரஜனை ஃபில் பண்ணணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 2 கார்பன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணணும், ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். கார்பன் போட்டதுக்கு அப்புறமா இப்போ இது அல்கைன்னால ட்ரிபிள் பாண்ட் ஒரு இடத்துலயாவது இருக்கணும். ஸோ இங்கே ஒரு இடத்துல தான் பாண்டே வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அங்கே ட்ரிபிள் பாண்ட் வச்சிடணும். ஓகே, ஸோ இப்போ ட்ரிபிள் பாண்ட் வச்சதுக்கப்புறம் இப்போ மொத்தத்தில் கார்பனுக்கு மொத்தம் 4 பாண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ ஆல்ரெடி இப்போ இந்த கார்பனுக்கு ஒரு பாண்ட், 3 பாண்ட் இருக்கு. ஓகே, இந்த கார்பனுக்கு 3 பாண்ட்ஸ் இருக்கு, இந்த கார்பனுக்கும் 3 பாண்ட்ஸ் இருக்கு. அப்ப மீதி இருக்க வேண்டியது என்னது, ஒரே ஒரு பாண்டு தான் தேவை, அதை ஹைட்ரஜனால ஃபில் பண்ணிடலாம். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் கார்பனை நீ போட்டுட்டு எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்குன்னு போட்டுட்டு தென் பாண்டிங் ட்ரிபிள் பாண்ட் கம்பல்சரி இருக்கணும். ஸோ அதை போட்டாச்சு. திஸ் இஸ் ஃபார் அல்கைன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ட்ரிபிள் பாண்ட் போட்டதுக்கு அப்புறம் ஹைட்ரஜன் ஃபில்லிங் நடக்கணும். ஸோ இந்த கார்பனுக்கு மொத்தம் 4 பாண்ட்ஸ் இருக்கணும். ஆல்ரெடி 3 பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இன்னும் ஒன்று, அது ஹைட்ரஜனால ஃபில். இப்போ பார்த்தோன்னா கரெக்ட் ஆகிடும். ஹைட்ரஜனும் 2 கணக்கு காட்டியாச்சு. ஓகே, ஸோ இதுதான் நான் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அப்படின்ட்டு இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் n is equal to 2னா எப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் n is equal to 3 அப்படின்னு வச்சா, ஸோ 3ன்னு வச்சோம்னா ஸோ C3H4 திஸ் இஸ் அவர் மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ இந்த மாலிகுலர் ஃபார்முலா வச்சே நம்ம இப்போ ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா போடுவோம். ஃபர்ஸ்ட் மொத்தத்தில் 3 கார்பன் வச்சிடணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா. ஓகே, ஏதாவது ஒரு இடத்துல கம்பல்சரி ட்ரிபிள் பாண்ட் போட்டுடணும். ஓகே, போட்டாச்சா? இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், ஹைட்ரஜன் ஃபில்லிங் பண்ணணும். இப்போ இந்த கார்பன் பார், இப்போ இந்த கார்பனில் 3 பாண்ட் மட்டும்தான் இருக்கு. ஓகே, இப்போ இந்த கார்பனுக்கு இன்னும் ஒரு பாண்டு தேவை. அந்த ஒரு பாண்டுக்கு ஹைட்ரஜன் 1 தான் இங்கே போடணும். இப்போ இந்த கார்பனை சுற்றி ஆல்ரெடி 4 பாண்ட்ஸ் வந்துடுச்சு. ஹைட்ரஜன் ஃபில் பண்ணுவியா? தேவை கிடையாது.
பிகாஸ் ஆல்ரெடி 4 கை வந்துடுச்சு, நோ ப்ராப்ளம்ல. இப்போ இந்த கார்பனுக்கு பார்த்தோன்னா ஒரே ஒரு பாண்டு தான் இருக்கு. ஸோ அப்போ ஆப்வியஸா இன்னும் 3 பாண்டு தேவை இதை ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கு. ஸோ 1 2 3 அந்த 3மே ஹைட்ரஜனால ஃபில் பண்ணி இப்போ மொத்தத்தையும் கணக்கு பார்த்தோன்னா உனக்கு வந்து ஹைட்ரஜன் கவுண்ட் கரெக்டாக வரும். ஸோ ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் கார்பன்ஸ் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல ட்ரிபிள் பாண்ட் போட்டுக்கோ அல்கைன்ன்றதுனால. அதுக்கப்புறம் கார்பன்னா மொத்தம் 4 பாண்ட்ஸ் இருக்கணும், அதை பேஸ் பண்ணி ஹைட்ரஜனை ஃபில் பண்ணிட்டு வந்தனாலுமே போதும். இப்போ இதையே இப்படியும் எழுதலாம்ப்பா, CH C CH3 இது ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாஸ். சரி, ஓகே, சும்மா ஒரு சாம்பிளுக்கு 7க்கு போட்டிருக்கு. ஓகே, ஸோ 7 நம்ம n = 7ன்னு எடுத்தோம்னா எப்படி சால்வ் ஆகுது அப்படின்னா C7H12 நிற்குது. ஸோ திஸ் இஸ் யுவர் மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, ஸோ C7 C's போட்டுக்கிற, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஏதோ ஒரு இடத்துல வந்து ட்ரிபிள் பாண்ட் போட்டுக்கிற, ட்ரிபிள் பாண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் ஃபில்லிங்ஸ் எப்படி பண்ணுறோமோ பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ ஐ கெஸ் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஃபார் அல்கைன் எப்படி போடுறதுன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நோமன்க்ளியேச்சர் ஃபார் அல்கைன். ஸோ அல்கைனுக்கு எப்படி நேமிங்ஸ் வைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் காமன் நேம் பார்க்கலாம். அதில் ஸோ இப்படின்னு ஒரு காம்பவுண்ட் பார்த்தோம் கரெக்டாக. 2 கார்பன் வச்சு இப்படி ஒரு காம்பவுண்ட் பார்த்தோமா, 2 கார்பன் வச்சா இப்படி தான் மாலிகுலர் ஃபார்முலா வரும். ஓகே, அல்கைன் கேஸில். ஓகே, ஸோ இந்த சின்டாக்ஸை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படி வந்ததுன்னா அது அசிட்டிலீன் அப்படின்னு அர்த்தம். என்னது? அசிட்டிலீன். ஸோ 2 கார்பன் வச்சு ட்ரிபிள் பாண்ட் வந்தது அப்படின்னா இந்த பகுதியை அசிட்டிலீன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அல்கைனியே வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் அல்கைனை வந்து இது ஆக்சுவலி திஸ் இஸ் தி மெயின், எப்படி சொல்கிறது, அல்கைனோட ஒரு முக்கியமான ஒரு காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். அல்கைன் அப்படின்னாலுமே கெமிஸ்ட்ரி ஓரியன்ட் பிளேசஸில், கெமிஸ்ட்ரி ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தோன்னா அசிட்டிலீன் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்களே அல்கைனே. ஸோ அந்த அளவுக்கு ஸோ அசிட்டிலீன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அல்கைன் கான்செப்ட். ஸோ அசிட்டிலீன்னா ஒன்றும் கிடையாது, 2 கார்பன் போட்டு நடுவில் ட்ரிபிள் பாண்ட் வந்ததுன்னா இந்த பகுதியை வந்து அசிட்டிலீன்னு சொல்லுவோம். ஞாபகத்தில் வச்சுக்கோ, 2 கார்பன் வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறது அசிட்டிலீன். பிகாஸ் இதுக்கு அடுத்த நேம்ஸும் இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ நான் என்ன சொன்னேன், அல்கைனை வந்து காமனாகவே அசிட்டிலின்னு சொல்லுவாங்க ஓவராலாக அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தோன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நேம் எல்லாத்துலேயுமே இந்த அசிட்டிலீனை அப்படியே பின் பண்ணி விட்டுக்கிட்டே வந்தோம்னா த காமன் நேமில் மாறிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி ஒரு காம்பவுண்ட் பார்த்தோம், 3 கார்பனாக இருந்ததுன்னா எப்படி அப்படின்னு. ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன்னா 2 கார்பன், இந்த 2 கார்பனும் சேர்ந்ததுன்னா அசிட்டிலீன்னு சொன்னேன். ஸோ இந்த பார்ட்டுக்கு வந்து அசிட்டிலீன் அப்படின்னு வச்சிடலாம். ஸோ திஸ் பார்ட் யூ கேன் கன்சிடர் ஆஸ் அசிட்டிலீன். ஒரே ஒரு கார்பன் இருக்கிறதுனால ஒரு கார்பன் ஒரு பாண்டோட இருக்கு. ஸோ இந்த ஒரு கார்பன் வந்து மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? ஸோ அதை எப்படி எழுதணும்னா மெத்தில் அசிட்டிலீன். ஓகே, இது தனி பார்ட், இது தனி பார்ட் மாதிரி ஆக்ட் ஆயிடுது. இப்போ அடுத்தது இதுலேயும் பாரு, ஒன்றும் இல்லை, இந்த பாண்டு மட்டும் இந்த சைடு போட்டிருக்கேன், ஆனால் இதுவும் அப்படி தான் போடணும். இது வந்து அசிட்டிலீன் பார்ட், திஸ் இஸ் மெத்தில் அசிட்டிலீன். இப்போ இந்த கேஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். இப்போ 1 2 3 4 5 6 7 இருக்கு. ஸோ அப்போது ஹெப்டேன் கான்செப்டில் வரணும், கரெக்டா? ஸோ இது வந்து அசிட்டிலீன். இப்போ பார்த்தோன்னா இந்த சைடு ஒரு பிரான்ச் இருக்கு, இந்த சைடு ஒரு பார்ட் இருக்கு. இது எப்படி எழுதலாம்? இது வந்து மெத்தில், இது வந்து 1 2 3 4 பியூட்டைல், கரெக்டா? பியூட்டைல் மெத்தில் அசிட்டிலீன் அப்படின்னு எழுதணும். ஓகே, ஏன் நீங்கள் மெத்தில் பியூட்டைல் அசிட்டிலீன் எழுதக்கூடாதா அப்படின்னா, இங்கே ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஃபாலோ பண்ணுவாங்கப்பா. ஸோ பி முன்னாடி வருமா, எம் முன்னாடி வருமா? பி தான் முன்னாடி வரும், கரெக்டா? ஸோ அதனால தான் பியூட்டைல் மெத்தில் அசிட்டிலீன் அப்படின்னு போட்டிருக்கு, வேற எந்த ரீசனும் கிடையாது. ஓகேவா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா இங்கே இருக்குது, இது வந்து அசிட்டிலீன் பார்ட்டு, இந்த சைடு எத்தில் இருக்குது, இந்த சைடு
மெத்தில் இருக்குது. ஸோ ஐ மீன் 2 கார்பன் இருந்தால் ஈத்தேன் அப்படின்னு சொன்னேன் நான், ஞாபகம் இருக்கா? ஸோ இங்கே வந்து அல்கைல் குரூப். அல்கைல் குரூப்னா என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்ம. ஓகே, ஸோ இது 2 கார்பன் ஒரு பிரான்ச்சிங்கோட இருக்கு. ஸோ this is ethyl, this is methyl, this is acetylene. Okay, so this is the common name for alkyne. Okay, next IUPAC name for alkyne பார்த்தோன்னா இது சிம்பிளாக தான் இருக்கும். IUPAC நேமில் என்னது, ஆக்சுவலாக 2 கார்பன் இருந்ததுன்னா ஈத்தேன்னு சொல்லுவோம், கரெக்டாக? இந்த ஏஎன்ஏ தூக்கிட்டு ஒய்என்இன்னு போட்டிருப்பாங்கப்பா, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் எந்த கார்பன் கிட்ட இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன் வச்சுக்கோ. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ என்னது அட்டாச் ஆகிருக்கு? ட்ரிபிள் பாண்ட். பாண்டிங் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை. ஸோ அந்த சைடு வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக தெரியும் அப்படின்ற மீனிங், that's it. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கார்பனில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ஸோ அப்போ 1 ப்ரோப்பைன். ஸோ இப்படி பார்த்தா இங்கே தேர்ட் கார்பன் சொல்கிறாதீங்க, இப்படி இருந்து பார்க்கணும். ஸோ எந்த சைடு கவுண்ட் கம்மியாக இருக்கோ அந்த சைடு. இப்போ இது வந்து 1 2 3ன்னு போட்டால் இங்கே தான் கவுண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ 1 ப்ரோப்பைன். இதுவே இங்கே 1 2 3ன்னு போட்டோன்னா 3 2ல் போயிடும். ஓகே, ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணும், 1 2 3 இப்படி போட்டோன்னா அப்போ 1 ஃபர்ஸ்டில் வந்துடும். ஸோ 1 ப்ரோப்பைன் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அதே கேஸ் தான் இங்கே. ஸோ இங்கே வந்து 1 2, ஸோ 2 போட்டு ஹெப்டைன் போட்டிருக்கேன். ஹெப்டைன்னா 7 கார்பன்ஸ் இருக்கிறது, 5 கார்பன் இருக்கு. 1 2 3 1 2 3. ஸோ 1 2 வச்சுக்கலாம். ஓகே, இந்த சைட்லேருந்து வந்தால் 1 2 3ன்னு வருது. ஸோ 1 2, ஸோ 2 பென்டைன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ IUPAC நேம் புரியுதில்ல? ஸோ this is what the IUPAC name for alkyne. And next videosல common name and IUPAC name and alkylனா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஆல்கஹாலோட காமன் நேம் IUPAC நேம் எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, வேற எதனா டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாலும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. Please do subscribe, like and share my videos. Thank you.